திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் புகழ்பெற்ற முருகன் கோவில் வளாகத்தில் திரைப்பட இயக்குநர் கங்கை அமரன் மகனும் நடிகருமான பிரேம்ஜி இந்த திருமணம் மிகவும் எளிமையான முறையில் இன்று காலை நடைபெற்றது. கங்கை அமரன், அவரது மூத்த மகன் திரைப்பட இயக்குநர் வெங்கட் பிரபு ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற திருமணத்தில் மணமகன் மற்றும் மணமகள் ஆகியோரின் குடும்பத்தினர் மற்றும் திரைப்பட நடிகர்கள் சிவா, சந்தான பாரதி, ஜெய், கார்த்திக் ராஜா உட்பட திரைப்பட நட்சத்திரங்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். திருமணம் நடைபெற்று மணமக்கள் முருக பெருமானை தரிசித்து வழிபட்டனர். முருகன் கோவில் நிர்வாகம் சார்பில் சுவாமி தரிசனம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விபூதி பிரசாதம் வழங்கப்பட்டது. திருத்தணி முருகன் கோவிலில் நடைபெற்ற பிரேம்ஜி திருமணத்தில் பங்கேற்ற திரைப்பட நட்சத்திரங்களை காண சுவாமி தரிசனம் செய்ய வந்திருந்த பக்தர்கள் ஆர்வம் காட்டினர். செங்கல்பட்டு மாவட்டம் மண்டலூர் அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டு வரும் பழைய இரும்பு பொருட்கள் குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். அரை மணி நேரத்திற்கு மேலாக தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் சுமார் 30 அடிக்கு மேல் புகை கிளம்பியது. தீ விபத்து தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அருகே நேரிட்ட தீ விபத்தால் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பணியாளர்கள் யாரும் பணியில் இல்லாததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த டெம்போ டிராவலர் பூங்கா வழியாக அலங்கா தியேட்டர் சாலையில் கீழ்நோக்கி இறங்கிக் கொண்டிருக்கும் போது கட்டுப்பாட்டை இழந்து கார் மற்றும் 2 ஆட்டோக்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் காயமடைந்தவர்களை உதகை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். வாகன ஓட்டுநர்கள் சிறு சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். தமிழகம் முழுவதும் குரூப் 4 தேர்வு இன்று நடைபெற்று முடிந்தது. இதில் நிகழாண்டு இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர் உள்ளிட்ட மொத்தம் 6244 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. அதற்கான அறிவிப்பு கடந்த ஜனவரி 30 வெளியிடப்பட்டு விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இந்த நிலையில் இதற்காக ஈரோடு மாவட்டத்தில் 194 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு அதில் 55,218 மாணவ மாணவியர் விண்ணப்பித்து இருந்த நிலையில் விண்ணப்பதாரர்களில் 12,248 நபர்கள் தேர்வு எழுத வரவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோன்று நீலகிரி மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பில் நடைபெற்ற குரூப் 4 தேர்வு மையங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் மு. அருணா நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நெல்லையப்பர் திருக்கோவில் ஆணி தேரோட்டம் வரும் 13ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் ஆசியாவிலேயே அதிக எடை கொண்ட நெல்லையப்பர் தேர் உட்பட 5 தேர்களையும் தீயணைப்புத் துறையினர் தண்ணீர் பீய்ச்சி அடித்து சுத்தம் செய்தனர். வரும் 13ஆம் தேதி தேரோட்ட திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் நடைபெறுகிறது. 21ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறும் சூழலில் நெல்லைப்பேட்டை தீயணைப்புத் துறையினர் சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவில் குடவரை வாயில் மண்டபத்தில் அமைந்துள்ள மர சிற்பங்கள், சுவாமி நெல்லையப்பர், காந்திமதி அம்மாள், விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் திருத்தேர்களை தீயணைப்புத்துறை வாகனத்தின் மூலம் சுமார் 13,500 லிட்டர் தண்ணீர் கொண்டு நவீன மோட்டார்கள் மூலம் தண்ணீரை பீய்ச்சி அடித்து சுத்தம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.